மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, முந்திரி விவசாயம் என்பது மிகவும் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு முந்திரி விவசாயம் செய்கிற விவசாயிகளுக்கு முந்திரி பருப்புக்கு தான் விலை கிடைக்கும். முந்திரி பழத்திற்கு விலை கிடைக்காது. பெருவாரியா முந்திரி பழத்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அறுவடை காலத்தில அந்த வயலிலேயே அந்த மரங்களுக்கு வயல்லேயே கொட்டிட்டு வந்துருவாங்க. சின்ன சின்ன இடங்கள்ல மட்டும் அது விற்பனை ஆகும். பன்றிகளுக்கு உணவா போடுவாங்க. இந்த மாதிரி முழுமையாக அந்த முந்திரி பழம் என்பது பயன்படுத்தப்படாமல் விலை கிடைக்காத ஒரு பொருளாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது மோடிஜி தலைமையிலான மத்திய அரசாங்கம் முழுமையாக பயோ எத்தனாலுக்கு மாறுகிற ஒரு முயற்சியை எடுத்துக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் பல இடங்களிலும் அது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். விவசாயிகளிடமிருந்து வாங்கப்படுகிற விவசாய பொருட்கள் மூலமாக அதிலிருந்து பயோ புயலை தயாரிக்கிற, அதாவது பயோ எத்தனாலை தயாரிக்கிற நடைமுறை என்பது பாரத தேசம் பல நாடுகளுக்கும் ஒரு முன்னணியில் இருந்து கொண்டிருக்கிறது, முன்னோடியாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ வந்து நாம பயன்படுத்துகிற எரிபொருளையே 10% பிளெண்டிங், அதாவது கலப்பது, இந்த பயோ எத்தனாலை கலப்பது என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அதை 20% நம்ம வந்து முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அது எங்கேருந்து தயாரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தா, அரிசி உமி, கோதுமை உமி, கரும்பு, மொலாசிஸ் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் சொல்லுவோம். கரும்பு ஆலைகள்லேருந்து எடுத்துகிட்டு போய் அந்த பயோஃபுயலை தயாரிப்பாங்க. இது மாதிரியான விவசாய பொருட்கள் மூலமாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போது முந்திரி விவசாயத்தில் வீணாக போகிற அந்த முந்திரி பழம் இருக்கு இல்லையா, அதை வைத்தும் இந்த பயோ எத்தனாலை தயாரிக்க முடியும். அது குறித்து மாண்புமிகு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களை நேற்று நான் சந்தித்து இந்த விஷயத்தை வந்து நாம் முன்னெடுக்க வேண்டும். கடலூர் மாவட்டத்தில் ஒரு பயோ ஃபியூயல் இண்டஸ்ட்ரி, பயோ எத்தனாலை தயாரிக்கிற அந்த தொழிற்சாலையை நிறுவ வேண்டும். அப்படி நிறுவனம் அப்படின்னு சொன்னால், முந்திரி பருப்பிற்கு எப்படி விலை கிடைக்கிறதோ அதே மாதிரி முந்திரி பழத்திற்கும் விலை கிடைக்கும். அங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு ஒரு இரட்டிப்பு லாபம் என்பது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற விவசாயிகளுடைய வாழ்வாதாரம், அந்த கடலூர் மாவட்டத்தினுடைய பொருளாதாரம் என்பது இப்பொழுது இருப்பதை விட 3 மடங்கு உயரும் அப்படிங்கிறத நாம் வந்து எடுத்து சொல்லியிருக்கேன். மாண்புமிகு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் இந்த யோசனையை ஏற்றுக்கொண்டு இதை நம்ம வந்து செய்வோம் அப்படிங்கிற ஒரு உறுதியை அளித்திருக்கிறார்கள். அதனால் இந்த விஷயம் முன்னெடுக்கப்படுகிற பட்சத்தில் அங்கே வந்து முந்திரி பழத்தை எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக பயோ எத்தனாலை தயாரிக்கிற தொழிற்சாலை வருகிற பட்சத்தில் அங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரம் சார்ந்த ஒரு விஷயமாக, அவர்களது பொருளாதாரத்தை உயர்த்துகிற ஒரு விஷயமாக மாறும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பெட்ரோல் டீசல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம முழுமையாக இறக்குமதியையே நம்ம சார்ந்திருக்கிறோம். நம்முடைய நாடு முழுமையாக வெளிநாடுகளிலிருந்து வாங்குகிற கச்சா எண்ணெயை வைத்து தான் நம்முடைய பெட்ரோல் டீசல் தேவையை, எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து நம்முடைய மத்திய அமைச்சரவை, மத்திய அரசாங்கம், மோடிஜி அவர்கள், நிதின் கட்கரி அவர்கள் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, முழுமையாக விவசாயிகளே நமக்கு நாட்டிற்கு தேவையான எரிபொருளை, பயோ எத்தனாலை, பயோ புயலை உருவாக்கி கொடுக்க வேண்டும், அந்த சூழ்நிலை வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அமைச்சகம் என்ன செய்திருக்கிறது அப்படின்னு சொன்னால், கார் கம்பெனிகள்கிட்ட 100% பயோ எத்தனாலில் ஓடுகிற வாகனங்களை தயாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறது. அதற்குண்டான வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் விவசாயிகளே தயாரிக்கும் போது விவசாயிகள் எரிபொருள் உற்பத்தியாளர்களாக மாறுவாங்க, அவங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தேசம் இந்த எரிபொருளை வாங்குறதுக்கு வெளிநாடுகளில் செலவு பண்ணுறாங்க இல்லையா, கிட்டத்தட்ட வருடத்திற்கு 2.5 லட்சம் கோடியிலிருந்து 3 லட்சம் கோடி வரை நம்ம வெளிநாடுகளிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு மட்டுமே செலவு செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பணம் மீறும். அந்த பணத்தை நம்ம வளர்ச்சி திட்டங்களுக்கு, நம்ம வந்து நாட்டு மக்களுக்கு, நம்முடைய நாட்டிற்கு செலவு செய்ய முடியும். கடலூர் மாவட்ட விவசாயிகளுக்கு பெரும் பயனை அளிக்கக்கூடிய, கடலூர் மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் இருக்கிற முந்திரி விவசாயிகளுக்கு அந்த முந்திரி பழத்தின் மூலமாகவும் ஒரு லாபம் கிடைக்க வைக்கக்கூடிய இந்த சிறப்பான ஒரு திட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி மிகவும் சிறப்பாக முன்னெடுத்து அந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதில், அந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில், அவர்களது பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்பதில் மிகவும் உறுதியாக இருக்கிறோம். நன்றி.